இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 184 வீடுகள் கொண்ட 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் திறப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு வசதி தேவைகளை நிறைவேற்றியதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் முறைகேடு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி. ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது. பொறுமை இழந்து தடுப்பு கம்பியில் ஏறி தாண்டி குவிந்த சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ். போராட்டத்தின் போது மயங்கிவிட்ட திரிணாமுல் எம்பிக்கு ராகுல் உள்ளிட்டோர் உதவி. உத்தரப்பிரதேசத்தின் பத்தேபூர் மாவட்டத்தில் கோவிலை சமாதியாக மாற்றியுள்ளதாக பஜ்ரங் தளம் குற்றச்சாட்டு. வழிபாடு நடத்தப் போவதாக கூறி காவல் தடுப்பரண்களை உள்ளே புகுந்ததால் பரபரப்பு. தேர்தலில் முறைகேடு என காங்கிரஸ் பொய் சொல்வதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதுதான் என்று விளக்கம். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 184 வீடுகள் கொண்ட 4 அடுக்குமாடி கட்டிடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார். டெல்லியில் பாபா கரக் சிங் மார்க்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 4 அடுக்குமாடி கட்டிடங்களில் 184 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. அவற்றின் திறப்பு விழாவுக்கு சென்ற பிரதமர் மோடி அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் சிந்தூர் மரக்கன்றை நட்டு வைத்தார். அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிய தொழிலாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகளின் திறப்பு விழாவை குத்துவிளக்கேற்றி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள 4 கட்டிடங்களுக்கும் கிருஷ்ணா, கோதாவரி, கோசி, ஹூக்ளே என்று ஆறுகளின் பெயரை சூட்டியுள்ளதாக தெரிவித்தார். பீகாரில் பாயும் கோசி ஆற்றின் பெயரை பீகார் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு கட்டிடத்திற்கு சூட்டியுள்ளதாக சிலர் நினைக்கக்கூடும் என்று பிரதமர் கூறினார். முன்பு பல அமைச்சகங்கள் வாடகை கட்டிடத்தில் இயங்கியதால் ஆண்டுக்கு 1500 கோடி ரூபாய் வாடகை செலுத்தி வந்ததாக கூறினார். இதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு டெல்லியில் வீடுகள் இல்லாததால் பெருந்தொகையை வாடகையாக கொடுக்க வேண்டியிருந்ததாகவும் கூறினார். வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் முறைகேடு ஆகியன குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க சென்ற ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை டெல்லி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வண்டியில் ஏற்றி சென்றனர். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்னும் பெயரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்குவது, அதே நேரத்தில் ஒரே முகவரியில் 50க்கும் மேற்பட்டோரை சேர்ப்பது என தேர்தல் ஆணையம் பல்வேறு முறைகேடுகளை செய்வதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் வெளி மாநிலங்களிலிருந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்களை தங்கள் மாநிலத்தில் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்று தமிழ்நாடு, கேரள, கர்நாடக, மகாராஷ்டிர அரசுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் முறைகேடு ஆகியன குறித்து தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து பேரணியாக சென்றனர். தேர்தலில் முறைகேடு நடைபெறுவதாகவும் பாஜக அரசின் முறைகேட்டுக்கு தேர்தல் ஆணையம் துணை போவதாகவும் கூறி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் முழக்கமிட்டனர். எதிர்க்கட்சியினரின் பேரணி தேர்தல் ஆணையத்தின் முன் வந்தபோது அங்கே தடுப்புகளை ஏற்படுத்திய காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது ராகுல் காந்தி, அகிலேஷ் உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையரை சந்திக்க தங்களை அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்தனர். தேர்தல் ஆணையரை சந்திக்க அனுமதி மறுத்ததால் பொறுமை இழந்த சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் தடுப்பின் மீது ஏறி தாண்டி சென்றார். பேரணியில் வந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றதால் அதை கண்டித்து அகிலேஷ் உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சரத்பவார், மல்லிகார்ஜுனா கார்கே ஆகியோர் அங்கேயே நாற்காலியில் அமர்ந்திருந்தனர். போராட்டத்தின் இடையே மயங்கி விழுந்த திரிணாமுல் நாடாளுமன்ற உறுப்பினர் விட்டாலி பாக்குக்கு அங்கிருந்த ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தண்ணீரை தெளித்து அவரை வண்டியில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்ப உதவி செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றிக்கொண்டு சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, இது அரசியலுக்கான போராட்டம் இல்லை என்றும் அரசியலமைப்பை காப்பதற்கான போராட்டம் என்றும் தெரிவித்தார். ஒருவருக்கு ஒரு வாக்குரிமைதான் என்றும் சரியான வாக்காளர் பட்டியல் வேண்டும் என்றும் கூறினார். உத்தரப்பிரதேசத்தின் பத்தேபூர் மாவட்டத்தில் கோவிலை சமாதியாக மாற்றியுள்ளதாக கூறியுள்ள பஜ்ரங் தள் அமைப்பினர் அங்கு வழிபடப் போவதாக கூறி உள்ளே நுழைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் பத்தேபூர் மாவட்டத்தில் அபு நகரில் பழங்காலத்தில் இருந்த கோவிலை சமாதியாக மாற்றியுள்ளதாக பஜ்ரங் தளம் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் அந்த கட்டிடத்தில் நுழைந்து வழிபாடு நடத்தப் போவதாக கூறினர். இதையடுத்து காவல்துறையினர் முன்கூட்டியே அங்கு கம்புகளால் தடுப்பு வேலி அமைத்து காவலுக்கு நின்றனர். ஒரே நேரத்தில் ஏராளமானோர் கூடி வந்ததால் காவல்துறையினரால் தடுக்க முடியவில்லை.
அந்த கூட்டத்தினர் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்து முழக்கமிட்டனர். அத்துடன் அங்கிருந்த சில பொருள்களை வீசி எறிந்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய பஜ்ரங் தள ஒருங்கிணைப்பாளர் தர்மேந்திர சிங், கோவிலை சமாதி என்று கூறி ஏமாற்றுவதாகவும் தங்கள் வழிபாட்டுரிமையை எவராலும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். வாக்காளர் பட்டியலிலும் தேர்தலிலும் முறைகேடு என காங்கிரஸ் பொய்யான குற்றச்சாட்டை கூறி வருவதாக பாஜக தலைவரும் மத்திய அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மேந்திர பிரதான், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இந்த நாட்டில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் இப்போது முதன்முறையாக நடைபெறவில்லை என்றும் ஆண்டுதோறும் நடைபெற்று வந்ததாகவும் தெரிவித்தார். மின்னணு வாக்கு எந்திரங்கள் பற்றியும் ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்கள் பற்றியும் காங்கிரஸ் மலையளவு பொய்களை சொல்லி வருவதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார். எந்த சிக்கலாக இருந்தாலும் அவற்றை நாடாளுமன்றத்தில் பேசிக் கொள்ளலாம் என்று எதிர்க்கட்சியினருக்கு தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இல்லாத வட மாநில தொழிலாளர்களை வாக்காளர்களாக சேர்ப்பது தவறானது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் சிதம்பரம், தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். பீகாரிலிருந்து தமிழகத்துக்கு வருகின்ற தொழிலாளர்கள் இங்கேயே நிரந்தரமாக வாழ்பவர்கள் இல்லை என்றும் அவர்களை தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பொறுப்பற்ற வாக்குவாதத்தில் அவர் ஈடுபடுகிறார்கள். தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. எதிர்க்கட்சி தலைவரும் கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட பதவி. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பதவியை வகிப்பவரை பார்த்து நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்வதெல்லாம் பொறுப்பற்ற செயலாக இருக்கிறது. பீகாரிலே 65 லட்சம் பேரை நீக்கம் செய்திருக்கிறார்கள். திருவனந்தபுரத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 150 பேருடன் டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அதை சென்னையில் அவசரமாக தரையிறக்கியுள்ளனர். திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் உட்பட 150 பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் சென்று கொண்டிருந்தது. வானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அந்த விமானத்தை சென்னை விமான நிலையத்தில் ஞாயிறு இரவு 11:30 மணிக்கு அவசரமாக தரையிறக்கினர். விமானியின் சாமர்த்தியத்தால் விமானம் பெரு விபத்திலிருந்து தப்பியது. விமானத்திலிருந்து 150 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து பத்திரமாக இறக்கப்பட்டு சென்னை விமான நிலைய ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதன் பின் ஏர் இந்தியா அதிகாரிகள் இரவு 1 மணிக்கு பயணிகளை மாற்று விமானம் மூலமாக சென்னையிலிருந்து டெல்லிக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் நள்ளிரவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் பர்வதமலையில் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட சென்னை பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் தென்மாதிமங்கலத்தில் 4500 அடி உயரத்தில் பர்வதமலை மீது மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் ஒன்றுள்ளது. இங்கு பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலை மீது ஏறி சென்று சிவனை வழிபடுகின்றனர். இந்நிலையில் ஆடி பௌர்ணமி நாளில் பெய்த கனமழையால் பர்வதமலை ஓடையில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வீடு திரும்பிய சென்னை வடபழனியை சேர்ந்த இந்திரா, திருவேற்காட்டை சேர்ந்த சங்கத்தமிழ் ஆகிய இருவர் ஓடையை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டனர். அவர்கள் இருவரையும் மீட்க திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதவியை கோரியது. இதையடுத்து தீபக்குமார் தலைமையில் 20 பேர் கொண்ட மீட்பு படையினர் பர்வதமலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட இந்திராவின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. கூராய்வுகளுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மற்றொருவரின் உடலை தேடும் பணியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினருடன் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னிடம் வைரமுத்தை குறித்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும் என்று பாடகி சின்மயி வினாய் எழுப்பியுள்ளார். சென்னை கந்தன்சாவடி ஐஸ்வர்யா மருத்துவமனையில் மார்பக புற்றுநோய் கண்டறியும் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பாடகி சின்மயி, ஐஸ்வர்யா மருத்துவமனை தலைமை நிர்வாக அதிகாரி ராஜசுந்தரம், இயக்குநர் தீபா, நிர்வாக இயக்குநர் அருள், முத்துவேல் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மார்பக புற்றுநோய் கண்டறியும் மையத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் பாடகி சின்மயி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்ததாக கூறினார். அப்போது தேசிய திரைப்பட விருது குறித்து வைரமுத்து கூறிய கருத்து பற்றி பெண் செய்தியாளர் சின்மயிடம் வினவினார்.
இதையடுத்து வைரமுத்தை பற்றி தான் தன்னிடம் கேள்வி கேட்க வேண்டுமா என்றும், நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளபோது அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வைரமுத்தை பற்றி ஒரு பெண் செய்தியாளர் கேட்பது ஏன் என்று சின்மயி வினவினார். உங்க தப்பு இல்ல, உங்களை கேட்க வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிகர்டா ஒரு ரியாக்ஷன் வரணும், நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். நீங்க ஒரு பெண்ணா இருந்துட்டு என்ன இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. தேவையா? நிஜமா சொல்லுங்க, தேவையா? 7 வருஷமா இன்னும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், கேஸ் போயிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த பத்தியோ இல்ல டப்பிங் யூனியன் இடிச்சு தரமட்டமாக்கி அந்த எதை பத்தியும் நீங்க பேசலையா? அவர் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க ஊர்வஷி மேம் பத்தி பேசல, நீங்க வைரமுத்துவ பத்தி பேசுறீங்க. What is the point? Why are you triggering? Why? Tell me, what is the point of you are getting a salary out of this? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் கேட்கிறேன். What is the point? இதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரிகர் ஒன்று போட்டு அதுக்கு ஒரு ஹெட்லைன் போட்டு சீரினார் சின்மயி, சிறுகடித்தார் சின்மயி, சாவடிச்சார் சின்மயின்னு ஒன்று போடுவீங்க. சாணக்க சாணா, சீனாக்க சீனா. முடிஞ்சிச்சா? இன்னைக்கு முடிஞ்சிச்சா டிஆர்பி? ஓகேவா? ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பத்தி பேசலாமா? புதுச்சேரி புனித சூசையப்பர் மருத்துவமனையில் வாழ்க்கையை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் என்னும் தலைப்பில் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி சூசையப்பர் மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் நரம்பியல் வல்லுநர் பரஞ்சோதி கலந்து கொண்டு வாழ்க்கைகளை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். அப்போது மூளை செயல்படும் மின்சாரமும் வேதியியல் பொருள்களும் முதன்மை பங்காற்றுவதாக தெரிவித்தார். உடல்நிலை நன்றாக இருந்தாலும் நல்ல இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இருந்தாலும் இந்த வேதிப்பொருள்கள் சரியாக இல்லை என்றால் வாழ்க்கை கடினமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக புனித சூசையப்பர் மருத்துவமனையின் திட்ட இயக்குநர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்றார். மருத்துவர் அமுதவள்ளி பூங்கொத்து கொடுத்தும், நிர்வாகி வனிதா பொன்னாடை போர்த்தையும், மருத்துவர் சங்கர் நினைவு பரிசினை வழங்கியும் சிறப்பித்தார். இந்த கருத்தரங்கில் புதுச்சேரியின் பல்வேறு மருத்துவமனைகளின் மருத்துவர்களும், புனித சூசையப்பர் மருத்துவமனையை சேர்ந்த சகோதரிகளும் மற்றும் செவிலியர்களும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆதித்தமிழர் பேரவையின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதியமான் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் பொருட்களை நேரடியாக வீடுகளுக்கு கொண்டு சென்று வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை வரவேற்றனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதியமான், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதித்தமிழர் பேரவை திமுகவுடன் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். அருந்ததிய சமூகத்திற்கு திமுக அரசு செய்த நலத்திட்டங்களை எடுத்துரைக்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பல்வேறு திட்டங்களை வரவேற்று அதை பற்றியான உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில அனைத்து கல்வி கூடங்களிலும் இருக்கும் தங்கி படிக்கும் பள்ளிகளுக்கு, அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்ததை ஆதித்தமிழர் பேரவை வரவேற்கிறது. புதுச்சேரி ரெஸ்டோ மது விடுதியில் ஏற்பட்ட தகராறில் பட்டதாரி இளைஞர் கொல்லப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள OMG ரெஸ்டோ பாரில் தமிழகத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் மீது இளைஞர்களில் ஒருவர் இடித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்ட பவுன்சர்கள் அந்த இளைஞர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் இளைஞர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் விடுதி பணியாளர் அசோக்ராஜ் சமையலறையிலிருந்து கத்தி எடுத்து வந்து குத்தியதில் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் சதன், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் போஷிக், சண்முகப்பிரியன் ஆகியோர் காயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சண்முகப்பிரியன் உயிரிழந்த நிலையில் சஜன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் விடுதி பணியாளர் அசோக்ராஜை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் 2026 தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி அதிக வாக்குகளை பெற பாடுபட போவதாக மாநில பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் அரக்கோணத்தில் மாவட்ட தலைவர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் பெரியார் அன்பன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பகுஜன் சமாஜ் கட்சி சாதி கட்சி இல்லை என்றும் அது தேசிய கட்சி என்றும் தெரிவித்தார். அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களையும் கட்சியில் உறுப்பினர்களாக சேர்த்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் சென்னை மண்டல பொறுப்பாளர் காஞ்சி இளங்கவி, மாவட்ட செயலாளர் பிரேம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
அரக்கோணம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 20 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற முகாமில் மருத்துவர்கள் உமா மகேஸ்வரி, போஸ்கோ, பிரேம்குமார் ஆகியோர் முறையான மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் ரத்தம் சேமித்தனர். முகாமில் 20 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்தனர். இதில் அரக்கோணம் மருத்துவரணி செயலாளர் அஜி மொய்தீன், சிக்கந்தர் கபீர், பெட்ரோஸ் சதாம், ஜாகிர் ஃபைரோஸ், அலிம், ஐஹோபி, அப்துல்லா, சஹில் ஆகியோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே சிறுபேர்பாண்டியில் விவசாயம் செழிக்க வேண்டி அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே சிறுபேர்பாண்டி பொன்னியம்மன் ஆலயத்தில் விவசாயம் செழிக்க வேண்டியும் உலக மக்கள் நலம் பெற வேண்டியும் பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர். மாவிளக்கு ஏற்றி பொன்னியம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார ஊர்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கரூர் அடுத்த நெரூர் அக்னேஸ்வரர் கோவிலில் 300க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பங்கேற்ற நாத உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. கரூரை அடுத்த நெரூர் சவுந்தரநாயகி உடனுரை அக்னேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நாத உற்சவ விழா நடைபெறும். 16ஆம் ஆண்டாக அக்னேஸ்வரர் வழிபாட்டு மன்றம் சார்பில் நாத உற்சவ விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாதஸ்வர வித்துவான்கள், தவில் கலைஞர்கள், தம்புரா கலைஞர்கள் ஒரு சேர இறைவனை வாழ்த்தி இசைத்த பக்தி பரவசம் மிகுந்த இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு ராகங்களில் இசை கலைஞர்கள் இசைத்த நிகழ்ச்சி பார்வையாளர்களையும் பக்தர்களையும் பரவசப்படுத்தியது. இசை விழாவையொட்டி சாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் நடைபெற்றன. திருப்பத்தூரிலும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் 2 மணி நேரமாக கனமழை பெய்துள்ளது. திருப்பத்தூரிலும் அந்த மாவட்டத்தின் ஜோலார்பேட்டை, நாற்றப்பள்ளி, வாணியபாடி, ஆம்பூர் ஆகிய பகுதிகளிலும் நேற்று கனமழை பெய்தது. இதனால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தாழ்வான பகுதிகளில் தேங்கி நின்றது. கழிவுநீர் வடிகால்களை மழைக்கு முன்பே தூர்வாராததே மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதற்கு காரணம் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் தெருவிலே பாய்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாளையாத்தம் மாங்காளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குடியாத்தம் தாளையாத்தம் மாங்காளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி கூழ்வார்த்தல், பொங்கல் வைத்தல், மாவிளக்கு பூஜை ஆகியன நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் அமர்த்தப்பட்டு வீதியுலா நடைபெற்றது. இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கண்ணன், ஊர் நிர்வாகிகள் நித்யானந்தம், ரகுநாதன், தமிழ்வாணன், திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சங்கரன், திலகர் ஆகியோர் தலைமையில் 1000 பேருக்கு 5 வகையான உணவுகள் வழங்கப்பட்டன. அருந்ததியினர் சமூக மக்களுக்கு 6 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கும்படி முதலமைச்சரிடம் வலியுறுத்தப் போவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கோவை பேரூரில் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. ஆதி திராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தின் உறுப்பினர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன், அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3% உள்ஒதுக்கீட்டை 6% உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சருடன் வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் ஆறுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு கோவை பேரூர் அருந்ததியர் மடத்திலே அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகள், இளைஞர்கள் பல போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெற்று தமிழக அரசினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல மருத்துவ படிப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கும் பாராட்டு விழா இங்கு நடைபெற்றிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை இதுவரை வழங்காமல் முதலமைச்சர் மௌனம் சாதிப்பது ஏன் என தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். தென்காசியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாடாளுமன்ற தேர்தலின் போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை 3.5 விழுக்காட்டிலிருந்து உயர்த்தி வழங்குவதாக கூறியதை தெரிவித்தார். உறுதிமொழியை இன்னும் நிறைவேற்றாததை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள்
சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடை நாங்கள் உயர்த்தி வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அந்த வாக்குறுதியை அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்க சொல்லி நாங்கள் தமிழக முதல்வரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்ட மாநாடுகளை நடத்தி அதன் மூலம் இந்த இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்க வேண்டும் என தீர்மானத்தை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் கண்ணன்புதூரில் நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமபுதூர் அடுத்த கண்ணன்புதூரில் 15ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. சிறிய தட்டு வண்டி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 5000 ரூபாயும், வில்வண்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. சுழல் கோப்பைகளை வழங்கி மாட்டு வண்டி வீரர்களை சிறப்பித்தனர். இந்த மாட்டு வண்டி போட்டியை சுற்று வட்டாரத்தை செய்து ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் ஈரியூர் தரைப்பாலத்தில் வெள்ளம் பாய்ந்தது. சின்னசேலம், கல்வராயன்மலை, நயினார்பாளையம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஈரியூரிலிருந்து மாங்குளம் செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. அவ்வழியாக வாகன போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கள்ளப்புரான் மலைவாழ் மக்கள் சார்பில் கன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பங்கேற்றார். மதுராந்தகம் கள்ளப்புரான் பகுதியில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சார்பில் கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடித்திருவிழா நடைபெற்றது. வள்ளுவப்பாக்கம் தனசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாரம்பரிய மேளதாளங்களுடன் வரவேற்பு நடைபெற்றது. அதன் பின் நடைபெற்ற சமபந்தியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் சமமாக அமர்ந்து உணவு அருந்தினார். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் அதிமுக மகளிர் அணி தலைவர் வசந்தி, அதிமுக நிர்வாகிகள் சேகர், சசிகுமார், டெல்லி பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் மனநல காப்பகத்திலிருந்து தப்பி சென்று தென்னையில் ஏறிய நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கீழிறங்கினார். தக்கலையில் சாலையில் சுற்றித்திருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அன்மோகன் சிங் என்ற இளைஞரை நாகர்கோவில் அருகே புத்தேரியில் இயங்கி வருகின்ற மனநல காப்பகத்தில் சேர்த்துள்ளனர். அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி சென்று தென்னையின் உச்சியில் ஏறினார். இதுகுறித்து வடச்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் பொதுமக்கள் உதவியுடன் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த இளைஞரை பாதுகாப்பாக மீட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் வேளாண் மின் இணைப்புகளுக்காக 20 ஆண்டுகளுக்கு மேலாக பதிவு செய்து காத்திருக்கும் விவசாயிகளுக்கு உடனடியாக புதிய மின் இணைப்புகள் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாபநாசம் துணை மின் நிலையம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 50,000 மின் இணைப்புகளில் வெறும் 32,000 மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மீதமுள்ள 18,000 மின் இணைப்புகளை இதுவரை வழங்கவில்லை என்றும் தெரிவித்தனர். இம்முகாமில் 30,000 ரூபாய் கட்டணத்துடன் வழங்கப்பட்டுள்ள மின் இணைப்புகளையும் கட்டணமில்லா மின் இணைப்புகளாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். விவசாயிகள் கையில் நீர்மூழ்கி மோட்டார்களை வைத்துக் கொண்டு கோரிக்கை முழக்கத்துடன் பாபநாசம் துணை மின் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 184 வீடுகள் கொண்ட 4 அடுக்குமாடி கட்டிடங்கள் திறப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டு வசதி தேவைகளை நிறைவேற்றியதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வாக்காளர் பட்டியல் திருத்தம், தேர்தல் முறைகேடு குறித்து புகார் அளிக்க தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி. ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைது. பொறுமை இழந்து தடுப்பு கம்பியில் ஏறி தாண்டி குதித்த சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ். போராட்டத்தின் போது மயங்கிவிட்ட திரிணாமுல் எம்பிக்கு ராகுல் உள்ளிட்டோர் உதவி. உத்தரப்பிரதேசத்தின் பத்தேபூர் மாவட்டத்தில் கோவிலை சமாதியாக மாற்றியுள்ளதாக பஜ்ரங் தளம் குற்றச்சாட்டு. வழிபாடு நடத்தப் போவதாக கூறி காவல் தடுப்பரண்களை உள்ளே புகுந்ததால் பரபரப்பு. தேர்தலில் முறைகேடு என காங்கிரஸ் பொய் சொல்வதாக தர்மேந்திர பிரதான் குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் திருத்தம் வழக்கமாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதுதான் என்று விளக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.